கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க. அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அப்போ ஆரம்பம் இது மாதிரி நிறையா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ 3000 வருடத்துடைய கனவை நாங்கள் நிறைவேற்றணுங்கிறோம். யாரு? ஜெருசலம் தலைநகரமாக அறிவிச்சுட்டு 3000 வருடத்துடைய கனவை வந்து நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன்யாகு அவன் சொல்கிறான். அப்புறம் இன்னொரு பிரதமர், நம்முடைய பிரதமர் என்ன சொல்கிறாரு? 1000 வருடத்துடைய தோல்விக்கு நாங்கள் பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிறோம். இல்லை, இவங்களாம் நவீன காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ராஜாராணி காலத்தில் வாள் எடுத்துட்டு ஈட்டி அம்பெல்லாம் எடுத்துட்டு இவங்க சுத்தலை. ஆனால் பேசுறது ராஜாராணி காலத்து மேட்ரு பேசுகிறாங்க. நாம பத்ரு உஹதுன்னு சொன்னால் தீவிரவாதம் யார் சொல்கிறா? முஸ்லீம் பேசுகிறாங்க. குரான் ஹதீஸ் பேசுகிறவங்க பேசுகிறான். ஏன்னா பத்ரு குரானில் இல்லையா? உஹது குரானில் இல்லையா? நாம் என்ன எல்லாருக்கும் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டுருங்க, நாங்கள் எல்லாரையும் கொன்றுங்க நான் சொல்கிறோம். அப்போ அவன் பூச்சாண்டி காட்டிட்டு அவன் பேசிகிட்டே தான் இருக்கான். அவன் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். ஆனால் என்ன நடக்குது? பத்ரு உஹது நம்ம வாயில் வந்தால் பயப்படுறோம். குரானை இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் ஆய்வு செய்வதற்கு பயப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பார்க்கறதுக்கு பதறுது. அதான் உண்மை. ஏன்னா சம்பவம் கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? மெஜாரிட்டி மக்களுக்கு ஒன்றுமே தெரியறது இல்லைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு தெரிகிறதே இல்லை. அதை பார்க்கணும்னு கூட யாருமே வலியுறுத்துறதே இல்லை. அது ஒரு படிப்பினையே எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி வெளிப்படையான அந்தரங்கமான விஷயங்கள் இருக்குல்ல, அதுவும் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அந்த ஒரு நுண்ணறிவு நமக்கு இருக்கணும். அதில் பாருங்க, இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு சொல்லிட்டு இந்த போன வரலாறுல பார்த்தோம்ல, அதிலே சில உதாரணங்கள் கூட பார்ப்போம். இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு அவன் வந்து மக்காவுடைய ஆளுநர் வந்து இருக்கிறார். யாரு? உஸ்மானிய கிலாஃபத்துடைய ஒரு ஆளுநர் வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நான் வந்து உனக்கு 7 மில்லியன் பவுண்டு தரேன், 70 லட்சம் பிரிட்டன் பவுண்டு தரேன், நீ என்ன பண்ணு, உஸ்மானிய கிலாஃபத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணு, நான் உனக்கு பேக் போனாக நிற்கிறேன், நீயே ஆட்சி பண்ணுன்னு சொல்கிறான். இவர் என்ன பண்ணா? மாட்டிக்கிட்டாரா? என்ன நினச்சாரு? வெள்ளைக்காரன் ரொம்ப நல்லவன், என் மேலே ரொம்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி போச்சு, அதனால் 7 மில்லியன் பவுண்டு வந்து அப்படியே தூக்கி கொடுக்குறான். கொடுத்தானா? கொடுக்கும்போதே இங்கே அவருடைய ஆப்போனண்ட் யார்? இந்த பக்கம் அவர் ஹாஷிமி குணத்தை சார்ந்தவர், அவருடைய அந்த நேரத்தைய எதிரி இந்த சவுது ஃபேமிலியுடைய முதல் மன்னர். அவர் வந்து அந்த இடத்துல நஜ்து பகுதியை அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரே நேரத்தில் இவருக்கு 7 லட்சம் பவுண்டு கொடுத்து உஸ்மானிய கலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண சொல்கிறான். அவர்கிட்ட மாதம் 5000 பவுண்டு கொடுத்து நீங்களும் வந்து படை வளத்தை தயார் பண்ணிக்கங்கிறான். அந்த படை எதுக்காக தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான்? இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கணும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் வந்து வெளிப்படையான விஷயங்களை மாட்டினாங்களா? அப்போ இவனோட